தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 9088 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளி பண்டிகைக்காக தமிழகம் முழுவதும் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை 9088 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் 501 பேருந்துகளும், 19ஆம் தேதி 699 பேருந்துகளும், 20ஆம் தேதி 1400 பேருந்துகளும், 21ஆம் தேதி 1652 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் முதல்வர் கூறியுள்ளார். சென்னையை தவிர்த்து மாநிலத்தின் எஞ்சிய இடங்களிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி 499 சிறப்பு பேருந்துகள், 18ஆம் தேதி 601 சிறப்பு பேருந்துகள், 19ஆம் தேதி 700 சிறப்பு பேருந்துகள், 20ஆம் தேதி 1234 சிறப்பு பேருந்துகள், 21ஆம் தேதி 1301 சிறப்பு பேருந்துகள் என 4335 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 25 முன்பதிவு மையங்கள் அமைக்கப்படும் என்றும், ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் 042447947009 என்ற எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதேபோன்று தீபாவளி பண்டிகை முடிந்த பின்பு பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் இதே அளவிலான பேருந்துகள் அக்டோபர் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.